சி இஸ் கியூரபிள், வலிப்பு நோயும் குணப்படுத்தக்கூடியது என்ற நோக்கத்திற்காக புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் சேலம் மாரத்தான் 2025 பவர்ட் பை டிஎன்சி சிட்ஸ் மற்றும் கிளாம்டி டைமண்ட்ஸ். நாள் நவம்பர் 16. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே துவக்க விழாவே வெற்றி விழாவாக இருக்குது. 100 நாளுங்கிறது சர்வசாதாரணமாக ஓடிடும். படம் நல்லா இருந்ததுன்னா 25 வாரம், எங்கள் காலத்தில் 25 வாரம்லாம் ஓடிச்சு. இப்போல்லாம் 4 நாள் ஓடினா போதும் இல்லையா? அதான் அது 4 நாள் இல்லை, 40 நாள் இல்லை, 400 நாள் ஓடும். நல்ல கலைஞர்கள். அவர் வேற பேர் மங்களநாதன் மங்களகரமாக ஆரம்பித்து வச்சிருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? வெற்றி நிச்சயம். ரெண்டாவது ஐயா காந்தராஜ் ஐயாவுக்கு வந்து தமிழில் மந்திரம் சொன்னால் தான் பிடிக்கும். அதனால தான் தமிழ்லேயே மந்திரம் சொன்னேன். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அன்பு உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டை அழியாத அபிராமி ஆத கடவுரின் வாழ்வு அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகராத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. போதுமா? பகுத்தறிவாளர். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் பகுத்தறிவு இதை சேர்ந்தவன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னாருங்கிறதுக்காக சொன்னேன். இந்த சாமியெல்லாம் திட்டுறதுக்காக தான் இந்த கடவுளத்தெல்லாம் தெரிஞ்சு படித்து வச்சுருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன கோளாறு இருக்குது, என்ன குழப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கடவுள் அருளும் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மாதிரி பகுத்தறிவாளருடைய இது ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய உண்டு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அறியாத பசங்க ஊர் உலகமெல்லாம் அறிஞ்ச பசங்களாக வெற்றியோடு வருவாங்கங்கிறது நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல கைதட்டலாம். தத்துவமா வேண்டாமா? 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதட்டு. 20 வருஷம் காத்துக்கிட்டேன். முதல்ல நான் காலம் கடந்து வந்ததுக்காக உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதால கை தட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன்.
தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், பா இளஞ்செழியன், அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்த்துகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்மில் அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைதட்டுகளை உலகம் முழுதும் பெற்றிருக்கிற நிறுவனம். ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரகு சொன்னாரே, முரட்டுக்காளி, சகலகலாவலம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த முந்தானி முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசுகளை நடத்தார். சனனா கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம், இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை, 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது, ஸ்டுடியோவை மூடிவிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால், முத்துராமன், நீங்கள் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதுலேயும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், ஆனால் எங்களால் முடியலை. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம். படம் எடுத்துட முடியும், ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க
நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம், படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை, அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கிறோன்னு. யார்? ஏவிபி ஈப்ப செட்டியாருடைய பிள்ளைகள், அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்கிறாங்க இல்லை, பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு படம் பியார் பிரேம கல்யாணமா, அது காதல் இது 2வது அது ஆகிட்டுருக்கு. போய் முடிச்சு வந்தேன். அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிட்டு இருந்தேன், இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தெரியும். இல்லை, வயசு எனக்கு 35, கம்மியாக சொல்கிறீங்க. அப்போ குழந்தையாக இருக்கும்போது தூக்கணும் போது எது தெரியும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு, அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க. இயக்குனர் சிகரம், இவர் தான் இயக்குனர் சிகரம். அப்போ இருந்தேன் எல்லாரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன். அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்படி எல்லாருடையும் நன்றாக பழகுவேன், எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பத்திரிக்கையிலேருந்து மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன், எப்போ போஸ்ட் ஓட்டுவாங்க, எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு. இப்போ ஓடிபிங்கிறாங்க, இன்னும் ஒன்று. அப்புறம் என்னப்பா ஓடிடி, அப்புறம் நெப்பிடிச்சா அமிர்ஜான் மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க. அது நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட நடிச்சேன்னா எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகு அவர்களுக்கும், மற்ற ப்ரொடியூசர் அம்மா அவர்களுக்கும், மற்ற ஒரு பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க, ஒரு நண்பர். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக, அதுவும் என்னோடய உறவினர் வேறு, நீண்ட காலமாக அவர் அறிவேன். இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கின்றார். இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில். நான் கூட நேற்றைய தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். என்னுடைய இன்விடேஷனை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலில் உட்காந்த பார்த்துடும். அப்படியே ஒரு கடை அப்படியே ஷாக்காக ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் போல இருக்கு. வாழ்க வாழ்க அப்படி. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர், மனைவியிடம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்களுடைய அழைப்பை தட்ட முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய, நானும் என்னுடைய மனைவியும் செல்ல வேண்டிய சூழல். சரி, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. ஏன்னா அவர் முதல்படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்புத்துறையிலும் கால் பதிக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை உள்ளவர். கைத்தட்டலாம் வாழாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம். நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கின்றோம். வித்தியாசப்படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவதுண்டு. உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான், ஆனால் ஒரு பெரிய செய்தியோ ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் அமைந்தது. ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். ஆகவே நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்த்து வச்சவர் பாரதி, அறிமுகம் படுத்துருந்து ரகுக்கு பாரதி, அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு வந்து 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல. அதனால ரகு நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை, உன்னை நான் என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன், நானே வைக்கிறேன், உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு. நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவனை கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ரகு சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளஞ்செழியன் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் பட பூஜை அப்படிங்கிறது. பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்போவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
நிறைய பேர் என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணாதான், ஏன்னா சினிமாக்காரனை காப்பாற்ற முடியும். வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோடய டெபியூட் ஃபிலிம், ஃபஸ்ட் டைம் பண்ணுற படம் இது. ஓகேங்களா? அறியாத பசங்க என்னோடய டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகாக இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க. டேரக்டர் பார்த்திங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செல்லியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, படம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் ஒரு கமர்ஷியலாக சொல்லியிருப்போம். அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் அழைப்பிற்கு நன்றி. இந்த அறியாத பசங்க இந்த பட துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தொலைக்காட்சியில், கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன். தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறதில்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்கே ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினார, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பட பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும், முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன்.
என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டுமென்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்போவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவான். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசி கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது, ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன்தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்தில் பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்தில் தலைப்பு வச்சுருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்கார், அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காங்க, இவர் நம்மளாட்டுமே இருக்கார், நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் இதை இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும். அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர்த்துக்கும் வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாக ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேறு ஆகிட்டேன் நான். அது வேறு, அது எல்லாம் வேறு விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதாரம் படத்துலலாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவர் கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இதுமாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. தைரியமாக எடுத்தாங்க. அந்த பூச்சி கடிச்சு அந்த ஆள் கதாநாயகன் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. என்ன இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க.
ஏன்னா இது தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கள் டயலாகை பேசிட்டு நான் பட்ட அவஸ்தை தான் இங்கே இவ்வளோதான் இல்லை. ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஒரு டாக்டர் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டர் சொன்ன டயலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டேன். அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும். பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.